செவ்வாய்க்கிழமையோட இந்த TN26 பரப்புரை முடிய போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து விஜய் அவர்கள் வந்து திருச்சியில வந்து புனித அந்தோனியார் தேவாலயத்துல வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு புதுசு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா 2018ல இருந்து சாரி அவரோட 18 வயசுல இருந்து முதல் படமான நாணய தீர்ப்பு படத்துல இருந்து வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா கிட்டத்தட்ட வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் வந்து வேளாங்கண்ணி போயிட்டு அங்க வந்து கடுமையான ஜெபம் பண்ணுவாரு. இது சினிமா வட்டாரத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, ஒரு சினிமா வெளிவரதுக்காக கடுமையான உழைப்பை போட்டு நடிப்பாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து டப்பிங் ஆகட்டும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடுமையான உழைப்பை கொடுத்துட்டு நோட்டீஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு அப்புறமா இந்த உழைப்பு மீது கொஞ்சம் நம்பிக்கையில கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவார். ஆனா இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் பணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கடுமையான ஜெபம் பண்றாரு, முட்டி போட்டு நடக்கிறாரு. வேளாங்கண்ணி போனீங்கன்னா நிறைய பேர் மல்ல நடப்பாங்க, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம், பார்த்துருப்பீங்க, நானும் நடந்திருக்கிறேன். ஆனா அது வந்து ஒரு மேஜிக்கா எலெக்ஷன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்காக இதை சொல்றேன்னா, அவர் தேவாலயத்துல இந்த வேண்டுதலை வச்சதுனால நான் அதே இயேசு கிறிஸ்து பத்தி ஒரு விஷயத்த சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காணா ஒரு திருமணம் சொல்லிட்டு எல்லாரும் பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அந்த திருமணத்துல திராட்சை ரசம் ஆயிடும், தீர்ந்து போயிடும். அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஜீசஸ் கிட்ட கேட்பாங்க, கடவுளே இப்ப நாங்க என்ன பண்றது? அதுக்கு கடவுள் ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் கடவுள் தானே. இந்த வார்த்தையை கவனிங்க, தீர்ந்து போன பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்புங்கள், அதை நான் திராட்சை ரசமாக்குவேன். ஏன் அவர் கடவுள் தானே, நேரடியா பண்ணிருக்கலாம்ல? இல்ல, அவரு நீங்க உங்க உழைப்பை போட்டு தண்ணீரை நிரப்புங்கள், நீங்க உங்க உழைப்பை போட்டு அதுக்கப்புறம் என் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நான் அதை சுத்தமாக்குவேன், அதை நன்மையாக்குவேன், பயனாக்குவேன். இங்க வந்து உழைப்பே இல்லை, மக்கள் பணியே இல்லை. டிஎன் சக்தின்னு சொல்ற திமுக ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 72 வயசுல சிஎம் இந்த பக்கம் காலங்காத்தால ஏஞ்சி வாக்கிங் போறன்ற பேர்ல அங்க போய் வியாபாரிங்கிட்ட அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி அங்க சுத்திட்டு இருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களும் சுவார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவரு மார்ச் 15ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 நாள் விடுமுறை. உழைப்ப போடாம கடவுள் கிட்ட போயிட்டீங்கன்னா கடவுள் உங்ககிட்ட எல்லாமே கொடுத்துட்டாரு. அவர் எதையுமே கையில வச்சுக்கல. இருக்கிற சுப்பீரியர் ஆக்டிவிட்டிஸ் ஹியூமன் தான். மனுஷன் தான் இங்க இருக்கிறதுல எல்லாத்தையும் ஆள்றான். எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, உங்களை நம்பி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு. பாவம், அவங்களுக்கு குடும்பம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வரைக்கும் தெரியாது இது ஒரு கஷ்டமான வாழ்க்கைன்னு. இந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டது யார் என்னன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. சில பேர் வயசானாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அவங்கள பத்தி பேசல. அவங்களுக்காவது கொஞ்சம் மக்கள் பணியில் ஈடுபடுங்க. நீங்க எதிர்க்கிறது மிகப்பெரிய 2 ஜாம்பவம். உங்க ஆளுங்களே நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆர்டி சேகர்ன்ற ஒரு பெரிய சக்தியும், இன்னொரு பக்கம் இனிகோ இறுதியராஜ், அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து தெரிஞ்சுங்க. 25 ஆண்டு காலமா கல்லூரியிலையும் சரி பள்ளியிலையும் படிக்க முடியாத பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு. அது பெரிய தொண்டு. அது அவருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு தெரியும் அவர். அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. அவரும் கிறிஸ்துவன்றதை மறந்துடாதீங்க. கொஞ்சம் கடுமையான மக்கள் பணி செய்யுங்க. இல்லை செய்யறதுக்காக ஆளை ரெப்ரசென்ட் பண்ணுங்க, நியமி.